ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரானில் மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மஞ்சப்பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கலருக்கு காஷ்மீரி தூள், ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு இது எல்லாமே நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி 30 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா இருக்கு இல்லையா, ஸோ அது ப்ரானில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க ப்ரான் இருக்கு இல்லையா, அதை 1 by 1 ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரை பண்ண ப்ரான்ஸை தனி பவுலில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரான்ஸை ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் நான் 2 எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எக்கு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறேன். என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னா கார்லிக் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட வந்து பீன்ஸ், கேரட், கேப்சிகம், கேபேஜ் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். வெஜிடபிள்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் வந்து நான் சில்லி சாஸ், சோயா சாஸ், அப்புறம் டொமேட்டோ கெச்சப் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பெப்பர், தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரான்ஸையும் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் பாஸ்மதி அரிசி நான் வந்து ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி இலை, ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ரெண்டுமே இல்லாதனால நான் ஆட் பண்ணல. ஃபைனலி ரொம்ப டேஸ்ட்டான ப்ரான்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரான் ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸை வந்து தனியாக இல்லையும் எக்கு, வெஜிடபிள்ஸை தனியாக இன்னும் குக் பண்ணுறதை விட நம்ம ப்ரான்ஸை வந்து எந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணோமோ அதே ஆயிலில் எக்கையும் வெஜிடபிள்ஸும் ஃப்ரை பண்ணோம்னா அந்த ப்ரானோட எசன்ஸ் வந்து அந்த ஆயிலில் இறங்கியிருக்கும். ஸோ இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட எண்டில் என் சேனலோட லோகோ வரும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிறது ஆப்ஷன் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோவெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.